அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையின் நாட்களிலே, இந்த நாட்களிலே நாங்கள் கடைசி தருவாயிலே, கடைசி நாளிலே இன்றைக்கு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூர்ந்தோம். நின்ற பாடுகளிலும் நின்ற துன்பங்களிலும் நாங்கள் ஆண்டவரே என்னோடு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனே, நாங்கள் மீது கிருபையாயிருந்தருளும், நாங்கள் மீது இரக்கமாயிருந்தருளும். நாங்களை நினைவுகூரும் தேவனே, அப்பா, நீர்தாமே தங்களுக்கு போதுமானவர். நீர் நாங்களுக்காக இச்சிலுவையை ஏற்றீர். நாங்களும் என்னை போலவே சிலுவையை நாங்களும் நாங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடவதற்கு நாங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமமுள்ள பிதாவே, ஆமென். நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையை ஏற்ற இந்நாட்களை குறித்து நாம் தொடர்ந்து அவரோடு இணைந்திருந்தோம். இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். இந்நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ಒಂದು மேலறையில் ஒவ்வொரு மனையில் எடகேட்டு மாடியில் தன்னுடைய 12 சீடர்களோடும் கூடத்து என்ன பண்ணிதார்? பஸ்காவை ஆசரித்தார் என்று கூறுகிறார். அதாவது அவர்களோடு ஒன்றாக இருந்து புசித்தார், குடித்தார். அந்தல நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடம் அப்பத்தை எத்தி அதை ஆசீர்வதித்து பிட்டு, இதை நீங்கள் தின்னபேக்குந்தேடு கொட்டார். இது நீங்களுக்காக பிக்கப்படக்கூடிய நன்ற சரீரவாயித்த அதித்தேடு. அந்தபடியே அவர் திராட்சரசத்தையும் ஏற்றி அதையும் அவர்களுக்கு, இதை பானம் பண்ணுங்கள், இது நன்ற தௌத்தவாய் புதிய உடன்படிக்கையின் ஒச உடன்படிக்கையின் தௌத்தவாய் இத்த என்று ஆண்டவர் ஏட்டார். அதற்கு சீசர்களில் ஒரு சிலர், ஆண்டவரே, நாங்கள் நின்ற சரீரத்தை எத்த புசிப்போம், என்ற தௌத்தத்தை நாங்கள் எத்த பானம் பண்ணுவோம் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் ஏடார், நீங்கள் நன்ற சரீரத்தையும்